வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர் அழகு அழகு சீரியலோட இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் எல்லாம் பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு. அதை விட சரவணன், மயிலு, பாக்யம் எல்லாருக்கும் லாங் வெக்கேஷன் கொடுத்து அனுப்பிட்டாங்க போல இருக்கு. வேல்ஸ் வீட்டில் வடிவும் பாட்டியும் டைனிங் டேபிள்ல உட்காந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குமரவேல் படியில லாஸ்ட்ல நின்று இங்க நிக்கிற அப்பாவையும் அங்க வேலை பார்த்துட்டு இருக்க பாட்டி பெரியம்மாவையும் பார்த்துட்டு இருக்காரு. சக்திவேல் அவங்க அண்ணன் போனுக்கு ட்ரை பண்றாரு. த நம்பர் யூ ஆர் ட்ரைங் இஸ் கரண்ட்லி ஸ்விட்ச்ட் ஆஃப், ப்ளீஸ் ட்ரை லேட்டர் அப்படின்ற மெசேஜ் வர பயங்கர கடுப்பாகிறவரு ச்சே அப்படின்னு காதுல இருந்து போன் எடுத்துட்டு கையை உதறிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கான கச்சேரியை இனிமே ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கே அப்படின்னு பாட்டி ஒரு பார்வை பார்க்குறாங்க பையனை. நேற்று ஆஃப் பண்ணி வச்ச ஃபோனை இன்னும் வரல, அண்ணன் ஆன் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு டென்ஷனோட நாற்காலியை பிடிச்சி முறுக்கிட்டு இருக்க. ஃபோனில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் தம்பி அப்படின்னு புதுசாக ஒரு காரணம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க வடிவு. அண்ணி, உங்களுக்கு அண்ணனை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லையா அண்ணி அப்படின்னு சக்திவேல் கேட்க வடிவு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, அவர் மாப்பிள்ளையோடு தானே இருக்காரு, நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு மறுபடியும் வெஜிடபிளை கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா சக்தி, அவன் என்ன சின்ன பிள்ளையா? உனக்கே அவன் தானேடா எல்லாமும் சொல்லி கொடுத்தான். எங்க போனாலும் அவனுக்கு வர தெரியாதா? நீ எதுக்கு இப்படி ஆளா பறக்குற அப்படின்னு வெத்தலை எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்க பாட்டி. அப்பத்தா, சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. பெரியப்பா ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிக்க போறாருன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு குமரவேல் சொல்ல, அவன் என்னடா ஆபத்துல மாட்ட போறான் அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. கூட போனது அந்த கதிர் ஆச்சேங்கிறாரு குமரவேல். குமாரு, தேவையில்லாமல்லாம் பேசாத, போனவருக்கு வர தெரியும், சம்பந்தமே இல்லாம கதிரை எதுக்கு இதுல இழுத்து விடுற அப்படின்றாங்க வடிவு. அவன் தான் பெரியப்பாவை கடத்திக்கிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன் நானு அப்படின்னு குமரவேல் சொல்ல, நமக்கே சிரிப்பா தான் வருது. ஆனா வடிவு சிரிக்காம, ஆளுங்களை கடத்துறதுக்கு கதிர் உன்னைய மாதிரி இல்லைன்னு பொசுக்குன்னு சொல்லிடுறாங்க. குமரவேல் மட்டும் இல்ல, சக்திவேலும் அதிர்ந்து போறாரு. அண்ணி, என்ன நீ என் பிள்ளைய பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சக்திவேல் அதிர்ச்சியோட கேட்க கோபத்தோட எழுந்திருக்கிற வடிவு, பின்ன குமார் மட்டும் கதிரை எல்லா விஷயத்திலும் இழுத்து விடலாமா இப்படி அப்படின்னு கோவமாவே கேட்டுடுறாங்க. ஓஹோ சூப்பரு, ஏங்க நீ ஏன் புள்ளன்னு சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. இன்னைக்கு இவனை விட அந்த கதிர் ஒசத்தியா போயிட்டானா உங்களுக்கு? சொல்லுங்க நீ, அவனை ஒரு சொல்லு சொன்னா உங்களால தாங்க முடியலல்ல? குமாரை பத்தி தப்பா பேசுறீங்க அப்படின்னு சக்திவேல் கொதிச்சு போய் கேக்குறாரு. தம்பி, நான் ஒன்னு தப்பா பேசலையே, குமார் பண்ணினதை தானே சொன்னேங்கிறாங்க வடிவு மறுபடியும். அண்ணி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் மிரட்டலா கேக்குறாரு சக்திவேல். இங்க பாருங்க, அவர் எங்கேயோ போயிருக்காரு, அது அவரோட விருப்பம், சும்மா அதை வச்சே நீங்க கதை கட்டிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு வடிவு நல்லா கேட்டு விட்டுடுறாங்க. கதை கட்டிட்டு இருக்கனா நானா? ஹே டேய் குமாரு, ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னு கூடிடுச்சுடா அப்படின்னு சொல்ல குமாரும் அப்படின்னு தலையாட்டுறாரு. இங்க பாருங்க, இங்க யாரும் ஒண்ணு கூடல, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அது போதுங்கிறாங்க வடிவு. சும்மா வந்ததுல இருந்து கண்டதையும் யோசிச்சு கண்டபடி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வடிவு சொல்ல, ஏங்க நீ, அவன் தான் அண்ணனை கடத்திட்டு போய் வச்சிருக்கான்னு சொல்றேன்ல, அப்புறம் எப்படி அவர் இங்க வருவாருன்னு கேக்குறாரு சக்திவேல். திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க தம்பி அப்படின்னு வடிவும் கத்தி விட்டுடுறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் சலிக்க மாட்டேன்னு, அண்ணி நான் நடந்ததை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சக்திவேல் கத்த, அவரை கடத்துறதுனால கதிருக்கு என்ன ஆதாயம் இருக்க போகுது அப்படின்னு அவங்களும் கத்துறாங்க. அண்ணன் பொன்முட்டை போடுற வாத்து, அவனுக்கு அவரால் நிறைய ஆதாயம் இருக்கண்ணே அப்படின்னு அவரு டென்ஷன் ஆகி கத்த, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிட்டு இருக்காதீங்க தம்பி, தேவையில்லாத பேச்சு பேசுறதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு வடிவு சொல்ல, அண்ணி முடியாதுங்க அண்ணி அப்படின்னு அவரு கத்த. பாட்டி, ஐயோ முதல்ல அடங்கடா, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு எதுக்கு இப்ப தேவையில்லாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட்டியும் கத்தி விட்டுடுறாங்க. சோ தாங்க முடியல அப்படின்னு அவங்க திரும்பிக்க, இவரும் கண்டபடி பேசிட்டு இருக்க கூடாதுல்ல அத்த அப்படின்றாங்க வடிவு. அண்ணனை காணோம், கூட போனது ஒரு 420, அந்த பயத்துல தான் நான் பேசிட்டு இருக்கேன்னு கத்துறாரு சக்திவேல். டேய் வாய மூடு சொல்லிட்டேன், உனக்கு அவன் அண்ணன்னா எனக்கு அவன் பையன், என்னமோ உனக்கு தான் அக்கறை இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் அப்படின்னு பாட்டி படு டென்ஷன் ஆகி கத்திட்டு தலையில கைய வச்சுக்கிறாங்க. வடிவும் வெறுப்போட நின்று பார்த்துட்டு இருக்க, வரணும்
நாளைக்கு இந்நேரம் அண்ணன் இந்த வீட்டுக்கு வரணும், சொல்லிட்டேன், போடா அப்படின்னு பையன்கிட்ட சொல்லிட்டு சக்திவேல் அங்கேருந்து வெளியே போறாரு. ஐயய்ய, ச்சே, இந்த வீட்டில் ஒரு நாளாவது சண்டை இல்லாமல் இருக்கா? எப்போ பார்த்தாலும் எதுக்கு தான் இப்படி சண்டையோன்னு இருக்கான்னு தெரில. ஏண்டா இவனை பெத்தேன்னு இருக்கு அப்படின்னு எப்போவோ பெத்த சக்திவேலுக்காக ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி. சை அப்படின்னு பாட்டி எழுந்து போயிட, இங்கே இப்படியெல்லாம் நடக்குதுன்னு அவருக்கு சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிற வடிவு. வேண்டாம், அவராவது நிம்மதியாக இருக்கட்டும். எம்பட்டு நாளா மனசில் அடக்கி வச்ச ஆசை பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது கூட இருக்கணும்னு, மருமகனோட சந்தோஷமா நேரத்தை செலவழிக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க வடிவு. குலதெய்வம் கோவிலுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. அட, அவர் யாருன்னு பார்த்தா எனக்கு ரொம்பவே தெரிஞ்ச புளியடி கருப்பசாமி போல இருக்கு. புளிய மரத்தடியில நின்றுட்டு இருக்காரு. இவர் துறையூர் பக்கத்துல கண்ணனூர் தாண்டின உடனே இருக்காரு. உண்மையிலேயே அந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கும். சுத்தி வர நிறைய மரங்கள், அதான் புளிய மரம். அதனாலதான் அவருக்கு பேரு புளியடி கருப்புன்னு வந்துச்சு. சுத்தி வர வயல்வெளிகள், கொஞ்சம் முன்னாடி ஒரு பெரிய வாய்க்கால், அதுல எப்பவுமே சன்னமா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். அங்கதான் ராகவன் ஃபேமிலி கோமதி, மீனா, ராஜியோட வந்திருக்காங்க. ஸ்ருதி அங்கங்க நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருக்க, மத்த வச்சு வெள்ளத்தை டொம்மு டொம்முன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அடிக்கிற வேகத்தை பார்த்தா வெள்ளத்தை நுணுக்கிற மாதிரி தெரில, அவங்க மாமியார் மேல இருக்க மொத்த கோவத்தையும் காட்டுற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி வெறியோடு தான் தேங்காயை துருவிட்டு இருக்காங்க மதி. ராகவன் பாக்யராஜ் கிட்ட வந்து, ஏன்பா பூசாரி கிட்ட பேசிட்டியாப்பா அப்படின்னு கேட்க, பேசியாச்சுப்பா, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுங்கிறாரு அவரு. ஓ, எல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு ராகவன் கேட்க, மறுபடியும் பண்ணியாச்சுங்கிறாரு. சுரேஷ், மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணு, எங்க வந்திருக்காங்கன்னு கேளு அப்படின்னு ராகவன் சொல்ல, கேட்டேன்ப்பா, கிளம்பிட்டாரா அப்படிங்கிறாரு சுரேஷ். ஏம்மா, உங்க அம்மா அப்பா எப்பமா வருவாங்கன்னு மதிக்கிட்ட கேட்கிறாரு ராகவன். அவருக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கணும் இல்லை பேசிட்டு இருக்கணும் போல இருக்கு. மதி அப்படின்னு திரும்பி பார்த்து, அப்பாவுக்கு இன்னைக்கு செக்கப் இருக்கு, அதனால வர முடியாதான்றாங்க. ஏம்மா, நேத்து பேசும்போது எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு ராகவன் கேட்க, டாக்டர் அப்பாயின்மெண்ட் திடீர்னு தான் கிடைச்சுதான் அப்படின்னு மதி சொல்ல, ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்களா? கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல அப்படின்றாங்க லட்சுமி. அவங்க சொல்றேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் சொல்லிக்கிறேன்னு சொன்னேன், மறந்துட்டேன், சாரின்றாங்க மதி. கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லை அப்படின்னு அவங்க பொதுவா திட்ட ஆரம்பிக்க, என்னக்கா நீங்க காலையில இருந்து வேலையாவே இருக்கால, மறந்துருப்பா அப்படின்னு கோமதி வக்காலத்து வாங்கிட்டு வர்றாங்க. என்ன வேலையோ என்னமோ அப்படின்னு லட்சுமி சொல்ல, இதெல்லாம் அடங்கவே அடங்காது, திருந்தவே திருந்தாது அப்படின்ற மாதிரி கோமதி பார்க்க, விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சின்ன சிரிப்போட பாக்குறாங்க மதி. ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்க மீனா, நானும் வேண்டிக்கிட்டு பொங்கல் வைக்கலான்னு இருக்கேன் ராஜின்றாங்க. எதுக்குக்கான ராஜி கேட்க, தங்கமான மாமனார் மாமியார் கிடைச்சிருக்காங்கல்ல, அதுக்குதான் அப்படின்னு மீனா சொல்ல, கரெக்டு தான்க்கா, இவங்க எல்லாத்துக்கும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க ராஜியும் மெதுவா. ஆமா ராஜி, எனக்கே கடுப்பா இருக்கு, ஆனா இந்த அழகு ஸ்கொயர் எப்படி கடுப்பாகாம இருக்காங்க அப்படின்னு மீனா ஹஸ்கி வாய்ஸ்ல கேட்க, ராஜி சிரிக்கிறாங்க. அவங்க பேசுறது லைட்டா மதிக்க கேட்க, அவங்கள ஒருட்டு பார்த்துட்டு மலர் பக்கம் திரும்புறாங்க. உங்க அம்மா கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்க, கிளம்பிட்டாங்க மதி. அதை நினைச்சாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அத்தையும் மாமாவும் ஏதாவது நறுக்குன்னு பேசிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு மலர் கொஞ்சம் பீதியோடவே சொல்றாங்க. இவங்க கூப்பிட்டு தானே அவங்க இங்க வரவே செய்யறாங்க, அப்புறம் என்ன சொல்லிட முடியும், கவலைப்படாதீங்கன்றாங்க மதி. ஆமா, வேண்டுதல் வேண்டுதல்னு சொன்னீங்களே, அது எதுக்காக வேண்டுதல்னு சொல்லவே இல்லையேன்னு கேக்குறாங்க கோமதி. சுரேஷோட கல்யாணத்துல ஒரே பிரச்சனையா இருந்ததுல்ல, அதுதான் அவன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா குலதெய்வம் கோவிலுக்கு நேர்த்தி கடன் செய்யறதா வேண்டிக்கிட்டு இருந்தோம். இவ கூட அப்படியே பொங்கலும் வச்சிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் அதையும் ஒரேடியா பண்றோன்னு ராகவன் பதில் சொல்றாரு. நல்ல விஷயம்தான், குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் முறையா செஞ்சுட்டா எந்த குறையும் வராது அப்படின்னு கோமதி சொல்ல, உங்க குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்னு கேக்குறாரு ராகவன். அப்படின்னு பெருமூச்சு விடுற கோமதி, எங்க அம்மா வழி குலதெய்வம் ஊர்ல தான் இருக்கு, ஆனா குடும்ப சண்டையில நாங்க அங்க போறதே இல்ல, ஆனா சமீபத்துல எங்க அம்மா பிறந்த நாளைக்கு தான் நாங்க போனோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிற கோமதி, என் புருஷனோட குலதெய்வத்தை போன வருஷம் தான் நாங்க கண்டுபிடிச்சோங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஓகோன்றாரு ராகவன். போன வருஷம் தான் கண்டுபிடிச்சிங்களா எப்படின்னு கேக்குறாரு சுரேஷ். அது ஒரு பெரிய கதை தம்பி, நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு கோமதி சொல்ல, சுரேஷும் பாக்யராஜும் ஒரு சிரிப்போட பாக்குறாங்க. மதி, உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான கோமதி கேட்க, அப்படின்னு தலையாட்டிட்டே சிரிக்கிறாங்க மதி. வேண்டாமா, நாங்க பாத்துக்கிறோன்றாங்க மலர்.
லட்சுமிக்கு அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல, போர் அடிக்க இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஸ்ருதி அவங்கள டிசைனாக செல்ஃபி எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க. இவ ஒருத்தி எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுத்துட்டு உட்காந்துடுவா அப்படின்னு அழுத்துக்கிட்டே திரும்புகிறாங்க லட்சுமி. ஸ்ருதி ஃபோட்டோவுக்கு அப்படியே லொக்கேஷன் பார்த்து திரும்பிட்டு இருக்க அங்கே மலரோட அம்மா வர்றாங்க. அவ்வளோதான், ஸ்ருதியோட முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. சாரி, இது நான் சொன்ன இடத்துல இருக்க கருப்புசாமி போல இல்லை இருக்கு, அதே மாதிரி வேறொரு இடத்துல இருப்பார் போல. நிறைய கட்டடங்களுக்கு நடுப்புற பூந்து வந்துகிட்டு இருக்காங்க மலரோட அம்மா. ஸ்ருதி அதே சந்தோஷத்தோட திரும்பி அண்ணி அத்தை வர்றாங்கன்றாங்க. மலர் டக்குன்னு அங்க திரும்பி பார்க்க அவங்க அம்மா கையில பேகும் ஷோல்டர்ல ஹேண்ட்பேக்குமா வர்றாங்க. மதியம் சிரிப்போட அந்த பக்கம் திரும்பி பார்க்க பாக்யராஜன் சுரேஷும் ஒரு சின்ன சிரிப்போட அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. மலருக்கு டக்குன்னு பயம் வந்துடுது. திரும்பி அவங்க மாமியார் மாமனாரை பார்க்குறாங்க. அவங்க மலருன்னு கூப்பிட்டுக்கிட்டே பக்கத்தில் வர அம்மா வாங்கம்மா அப்படின்னு மலர் எழுந்திருக்க கூடவே மதி, கோமதி, ராஜி, மீனா அப்படின்னு எல்லாருமா பக்கமாக வந்து நின்றுக்கிறாங்க. அத்தை வாங்கத்த, நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா அப்படின்றாங்க ஸ்ருதி. அவங்க ஆமாம்மான்னு சொல்லிட்டு இருக்க வாங்கத்த நல்லா இருக்கீங்களான்னு வந்து கேட்குறாரு பாக்யராஜ். லட்சுமி ராகவனும் ஒரு வார்த்தையும் பேசல, உட்காந்துருக்க இடத்த விட்டு எந்திரிக்கவும் இல்லை. நல்லா இருக்கேன் மாப்பிள்ளன்னு மலரோட அம்மா சொல்லிட்டு இருக்க. இவங்க தான் மலரக்காவோட அம்மான்னு கோமதிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க மதி. ஓ அப்படின்னு கோமதி பார்த்துட்டு இருக்க வணக்கங்கன்றாங்க அவங்க. அத்தைன்னு சொன்னதும் சொந்தத்துல ஏதோ ஒரு அத்தைன்னு நினைச்சிட்டேன். மலரோட அம்மாவா நீங்க? நல்லா இருக்கீங்களான்னு கோமதி கேட்க நல்லா இருக்கேங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் குழப்பமா பாக்குறாங்க கோமதிய. அவங்க அந்த அம்மாவை நல்லா பார்த்துட்டு மலரோட அழகெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு இப்போதானே தெரியுது அப்படின்னு கோமதி பளிச்சுன்னு சிரிப்போட சொல்ல மதியம் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஸ்ருதியும் சிரிப்பும் ரசனையுமா பார்த்துட்டு இருக்க கோமதி கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ல டக்குன்னு சிரிச்சிடுறாங்க அந்த அம்மா. அம்மா இவங்க தான் நான் சொன்ன குன்னக்குடி சொந்தக்காரங்க கோமதி அம்மா அப்படின்னு மலர் சொல்ல வணக்கங்கம்மா அப்படின்றாங்க மலரோட அம்மா. உடனே கோமதியும் வணக்கம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் போன்ல பேசினேனே, நேர்ல வந்தா நீங்க என்ன பாப்பீங்கன்னு, நான் தான் அந்த கோமதி அப்படின்னு கோமதி ஒரே உற்சாகமா சொல்ல அந்த இடத்துல எல்லாருக்கும் உற்சாகம் தொத்திக்குது. அந்த அம்மாவும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. பாவம் அவங்க சிரிச்சு இன்னைக்கு தான் நம்ம பாக்குறோம். அது மீனா ராஜின்னு கொஞ்சம் தள்ளி நிக்கிற 2 பேரையும் காட்ட அவங்களும் வணக்கங்கன்றாங்க, இவங்களும் வணக்கம்ன்றாங்க, இவங்களோட மருமகள்ங்க அப்படின்னு மலர் சொல்ல அவங்கள பார்த்து லைட்டா சிரிச்சு தலையாடுறாங்க மலரோட அம்மா. இதெல்லாம் பார்த்து காண்டாமிருகமும் மிஸ்ஸஸ் காண்டாமிருகமும் முகத்தை உருன்னு வச்சுட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. நீங்க வாங்க அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி ராகவன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க கோமதி. என்னன்னு நீங்க சம்பந்தியமா வந்திருக்காங்க, வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்க இந்த அம்மா வீட்டுக்குள்ள விட்டதே பெரிய தப்பு போல இருக்கு அப்படின்னு ஒய்ஃபை பாக்குறாரு அவரு. ஒரு தடவை நிமிந்து பார்த்துட்டு முகத்தை எங்கேயோ திருப்பிக்கிட்டு வாங்க அப்படின்றாங்க லட்சுமி. மலர் சங்கடத்தோட மதிய பார்க்க என்னங்க அம்பட்டு தானா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டீங்களா நீங்க அப்படின்னு கோமதி கேட்க இவர் எங்கேயோ ஒரு மரத்தை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேங்க நீங்க அப்படின்னு ராகவனை திருப்பி கேட்குறாங்க மலரம்மா. இருக்கோம் அப்படின்னு அவர் ஷார்ட்டா முடிச்சுக்கிறாரு. எல்லாரும் ஒரு மாதிரி அன்னீசியா நின்றுட்டு இருக்க சுரேஷோட மொபைல் ரிங் ஆகுது. சொல்லுங்க மாமா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க இங்க அப்படின்னு தங்கராஜுக்கு கையை காட்டுறாரு சுரேஷ். அப்பா வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சுரேஷ் சொல்ல ராகவன் உருண்டு பிடிச்சி டக்குன்னு எழுந்து வா லட்சுமி நாம போய் கூட்டிட்டு வந்துடலாம் வா வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் போக கூடவே லட்சுமியும் போக என்னடா இதுங்கன்ற மாதிரி கோமதி பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே அப்படின்ற மாதிரி மலர் மதி அவங்க அம்மா 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. தங்கராஜோட கார் வந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே ராகவன் குடுகுடுன்னு உருண்டு ஓடி வர்றாரு. பின்னாடி சுரேஷும் ஓடி வர்றாரு. அவர் கார்ல இருந்து கீழே காலை வைக்கிறதுக்குள்ள வாங்க மாப்ள வணக்கம்ன்றாரு. வணக்கம் வணக்கம் அப்படின்னு அவரு சொல்ல வாங்க மாப்ள வணக்கம் மாப்ள அப்படின்னு லட்சுமியை சொல்ல அவரும் வணக்கம்ன்றாரு. வாரேவதி அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டு இருக்க வாங்க மாமா அப்படின்றாரு சுரேஷ். கோமதி வச்சக்கன்னு வாங்காம இந்த அலப்பறையை பார்த்துட்டு இருக்க ராஜி மெதுவா மீனா கிட்ட குனிஞ்சு அக்கா இந்த வீட்டு மாப்பிள்ளையா பிறந்திருக்கணும் போல இருக்குக்கா என்ன மரியாதைங்கிறாங்க. ஆமா ராஜி, எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் வரும்போது கூட இம்புட்டு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மலரு அதிசயமா உன் புருஷன் வீட்டுல இருந்து என்ன வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்க எல்லாத்துக்கும் இவங்க தாம்மா காரணம் அப்படின்னு மலர் லைட்டா கோமதியோட கையை பிடிச்சி தட்டி சொல்றாங்க. தங்கராஜ் புன்னகை மன்னனா இறங்கி நிக்க கூடவே ரேவதியை நிக்க இவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு லைட்டா அப்படியே அங்க திரும்புறாரு. அங்க நிக்கிற மலரோட அம்மாவை பார்த்த உடனே அவரோட முகத்துல இருந்த சிரிப்பு சந்தோஷம் எல்லாம் அப்படியே டிஷ்யூ வச்சு தொடச்ச மாதிரி காணா போயிடுது. என்ன மாமா அப்படின்னு அவர் கூப்பிட அப்படிங்கிறாரு ராகவன். யார் யாரும் வந்திருக்காங்க
அப்படின்னு அவர் கேட்க, மலரோட அம்மாவை கேட்குறீங்களா? அந்த அம்மாவை கூப்பிட எங்களுக்கும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனா மீனாவோட மாமியார் தான் அவங்கள வர வச்சுட்டாங்க அப்படின்னு எரிச்சலோடு சொல்றாங்க லட்சுமி. தங்கராஜ் அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்க, உங்களுக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வேற வழி இல்லாம கூப்பிட்டுட்டோம் மாப்பிள்ள, கொஞ்சம் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு ராகவன் கெஞ்சலா கேக்குறாரு. மாப்பிள்ளைய மனசு இறங்கி சரி போங்க அப்படின்னு கையை காட்ட எல்லாரும் நடக்கிறாங்க. மலரும் மலரோட அம்மாவும் எகிற இதயத்தோட நின்றுட்டு இருக்க வந்த தங்கராஜ் எல்லாருக்கும் வணக்கம்ன்றாரு. எல்லாரும் அங்கங்க நின்று வணக்கம் வணக்கங்கன்றாங்க. வாங்க மாப்பிள்ள, வாரேவதி அப்படின்னு பாக்யராஜ் இன்வைட் பண்ண தங்கராஜ் அதை சுத்தமா கண்டுக்கல. ஹாய்னே அப்படின்னு ரேவதி சொல்ல ஹாய்ங்கிறாரு அவரும். அவங்க கோமதியை பார்த்து புடவை நல்லா இருக்குன்னு சொல்ல அப்படியா தேங்க்ஸ்ன்றாங்க அவங்க. அப்புறம் எல்லாம் அங்கங்க ஹாய் சொல்லிக்கிறாங்க. உங்களுக்காக தான் வெயிட்டிங் மாப்பிள்ள, நல்ல நேரம் போனாலும் பரவாயில்ல, மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் பொங்கல் வைக்கணும்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ராகவன் சொல்ல தங்கராஜோட சிரிப்பு திரும்ப வந்து உதட்டுல ஒட்டிக்குது. இதை பார்த்துட்டு இருக்க கோமதி ஒரு நொடி நொடிச்சு சரிதான், சாமியை விட்டுட்டு மாப்பிள்ளைக்கு பொங்கல் வச்சிருவாங்க போலயே அப்படின்னு சொல்ல மற்ற லேடிஸ் எல்லாம் சத்தம் இல்லாம சிரிச்சுக்கிறாங்க. 3 அடுப்பு கூட்டி அதுல மண்பானையை ஏற்றி எல்லாரும் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மலர் ஒன்று, மதி ஒன்று, கோமதி ஒன்றுன்னு வச்சிட்டு இருக்க பாக்கெட் பாலை கட் பண்ணி பானைக்குள்ள ஊத்துறாங்க. அடுத்து எல்லாரும் கை நிறைய அரிசி அள்ளிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சுத்திட்டு பானைக்குள்ள போடுறாங்க. சொல்லி வச்ச மாதிரி 3 பானை மேலையும் அப்படியே வெள்ளையா ஏதோ நிக்க எல்லாரும் கொலவை போடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமா எல்லாரும் சாமி கும்பிட கரண்டி விட்டு கிண்டிட்டு இருக்காங்க இவங்க. அடுத்து 3 பானையும் கருப்புசாமி முன்னாடி வந்து நிக்குது. இலையில பழங்கள் அது இதுன்னு வச்சு படையலும் போட்டிருக்காங்க. எல்லாரும் பயபக்தியோட சாமி கும்பிட்டுட்டு இருக்க ரொம்ப நேரமா ராகவன் கேட்டுட்டு இருந்த பூசாரியும் வந்து பூஜையை போடுறாரு. ராகவனும் லட்சுமியும் சுரேஷும் தான் அவங்க மாப்பிள்ளைய மன்னாதி மன்னரா பாத்துக்கிறாங்க. ஆனா பூசாரி ஃபர்ஸ்ட் ராகவனுக்குன்னு அப்படியே வரிசையா குங்குமத்தையும் விபூதியும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. போச்சு போச்சு, இதுக்கு என்ன பிரச்சனை பண்ண போறாரோ தெரியல. பூசாரி பாக்யராஜ்கிட்ட கொடுத்துட்டு இருக்க, பாக்யராஜ் அப்படியே குங்குமத்தை எடுத்து மலருக்கு வச்சு விடுப்பா அப்படின்னு கோமதி சொல்ல அவரும் எடுத்து வச்சு விடுறாரு. நெத்தில வச்சு விட்டுட்டு வகிட்ல வச்சு விட்டு முகத்தை கொஞ்சம் முன்னாடி இழுத்து ஊதியெல்லாம் விடுறாரு. அடுத்து ராஜி மீனான்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்க அவர் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஏன் இந்த மனைவிக்கு குங்குமம் வச்சு விடுறதெல்லாம் பாக்யராஜ் மட்டும்தான் பண்ணணுமா? ஏன் நாங்கெல்லாம் வைக்க கூடாதான்னு கேக்குறாரு தங்கராஜ். போங்க தம்பி, அவசரப்படுறீங்க, அடுத்து உங்க பக்கம் தான் வரலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க முந்திக்கிட்டீங்கன்றாங்க கோமதி. நீங்களும் வச்சு விடுங்க அப்படின்னு கோமதி சொல்ல பூசாரி இப்ப ஒரு சுத்து முடிச்சு தங்கராஜிட்ட வந்திருக்காரு. தங்கராஜ் விபூதி எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டு குங்குமத்தை எடுத்து ரேவதி நெத்தியில வச்சு விடுறாரு. அடுத்து சுரேஷ் மதிக்கு குங்குமம் வச்சு விடுப்பா அப்படின்னு கோமதி சொல்ல இப்ப ஆர்த்தி தட்டு அவங்க முன்னாடி இருக்குது. ஏதோ சம்பந்தம் இல்லாதவங்க மாதிரியே சுரேஷும் மதியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சுரேஷ் எடுத்து வச்சு விடுறா அப்படின்னு ராகவன் சொல்ல சுரேஷ் ரொம்பவும் தயங்கிட்டு குங்குமத்தை எடுத்து மதியோட நெத்தியில வச்சு விட்டுட்டு பக்கெட்ல கொஞ்சம் வச்சு விடுறாரு. அடுத்து மதி அவரை ஒரு ஓரக்கண் பார்வை பார்க்க அவரும் பாக்குறாரு. அக்கா, சுரேஷ் அண்ணே மதியக்கா நெத்தியில பொட்டு வைக்கணும்னு தான் அத்தை எதிர்பார்த்தாங்க, அதுக்கு தான் பாக்யராஜ் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ராஜி சொல்ல தெரியுது, ஒரு ஜோடியை சேர்த்து வைக்க எம்பட்டு கஷ்டப்பட வேண்டி இருக்குன்றாங்க மீனா. அடுத்ததா எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சு தொன்னையில பிரசாதம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பொங்கல் நல்லபடியா முடிஞ்சது இல்ல மாப்பிள்ள அப்படின்னு ராகவன் தங்கராஜ் கிட்ட கேட்க பொங்கல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சது, ஆனா திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னு தங்கராஜ் சொல்ல லட்சுமி உடனே பதறி அடிச்சு என்ன சொல்றீங்க மாப்பிள்ளன்றாங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு அவங்க பதறிக்கிட்டு கேட்க மலரோட அம்மாவை கூப்பிட வேணான்னு நான் சொல்லல, ஆனா அவங்க தான் முக்கியம்னா அந்த இடத்துக்கு என்ன கூப்பிடாம இருந்திருக்கலாம்லங்கிறாரு தங்கராஜ். இல்ல மாப்பிள்ள, நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேனே எல்லாம் மீனாவோட அத்தை பண்ணின வேலைன்னு, இனிமே கண்டிப்பா எந்த விசேஷம் வந்தாலும் கூப்பிடவே மாட்டோம் அப்படின்னு ராகவன் சொல்ல அப்படியே இறுக்கமா நின்னுட்டு இருக்காரு தங்கராஜ். அதே பொசிஷன்லயே நிக்கிறாரு சுரேஷ். மலரும் அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ரேவதி குறும்பா என்ன நீ இன்னைக்கு உங்க முகத்துல சந்தோஷம் தெரியுதுன்றாங்க. எல்லாம் அத்தை வந்த சந்தோஷம் தான்னு சொல்ல எல்லாரும் திரும்பி பார்க்காங்க. பாக்யராஜ் உட்கார்ந்துருக்காரு. மலர் மறுபடியும் கோமதி பக்கம் திரும்பி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஏய் எதுக்கு இதுக்கெல்லாம் தேங்க்ஸ்ன்றாங்க அவங்க. நானும் உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்னு கோமதி சொல்ல வந்திருக்கலாம் இல்லைங்கிறாங்க மலர் அம்மா. நேரமே இல்லை, எல்லாரையும் ஊருக்கு வர சொல்லியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பா வரணும் என்ன அப்படின்னு கோமதி சொல்ல வரேங்கன்றாங்க மலரம்மா. எங்கடா இன்னும் செல்ஃபி கோலார காணோன்னு பார்த்தோம்,
ஆ எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்றாங்க ஸ்ருதி. எடுத்துக்கலாமே. நானும் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கவே இல்ல. யாரை கூப்பிட்டு போட்டோ எடுக்க சொல்லலாம்? நம்மள தவிர இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க கோமதி. மீனாவும் சுத்தி முத்தி பார்த்துட்டு சுரேஷ் அத்தாங்கிட்ட கொடுத்து எடுக்க சொல்லலாம். அவர் ஹைட்டுக்கு செல்ஃபி எடுத்தா நாம இந்த குளத்தை தாண்டி இருக்க பில்டிங்ஸு, அதை தாண்டி இருக்கிற பக்கத்து ஊரு எல்லாமே போட்டோக்குள்ள வந்துரும்னு மீனா சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே மீனா அத்தா, சுரேஷ் அத்தா அப்படின்னு கூப்பிட அவர் எங்கேயோ காட்டுக்குள்ள யாரோ கத்துறாங்கன்னு வழிபோக்கன் பாக்குற மாதிரி பாக்குறாரு. இங்க அப்படின்னு மீனா காட்ட மறுபடியும் பாக்குறாரு. வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஜாட காட்ட என்னங்கிறாரு. இங்க வாயேன் அப்படின்னு மீனா கூப்பிட சப அப்படின்னு அவர் மறுபடியும் மாமன் பக்கம் திரும்பிக்கிறாரு. ஏய் இங்க வா சொல்றேன் அப்படின்னு மீனா கத்த. மாமா வாங்க மாமாங்கிறாரு சுரேஷ். அவரு தலையாட்ட வாங்க மாமா வாங்க வாங்க மாமா, நான் மட்டும் தனியா எப்படி அப்படின்னு அவரையும் பிடிச்சி கூட்டிட்டு வர்றவரு அங்க படித்துறையில எல்லாரும் படியில உட்கார்ந்துருக்க இடத்துக்கு வர்றாரு. மீனா கிட்ட வந்து என்னங்கிறாரு. ஒரு செல்ஃபி எடுத்து கொடுங்கன்றாங்க மீனா. செல்ஃபியா? இதுக்கா என்ன கூப்பிட்ட அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியா சுரேஷ் கேட்க, ஆமா தம்பி எல்லாரையும் போட்டோ பிடிச்சு கொடுங்கிறாங்க கோமதி. மாமா வாங்க ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு கூப்பிட போடாங்கிறாரு அவரு. நீயே எடுறான்னு சொல்ல, அட என்ன மாமா ஒரு செல்ஃபி தானே, வாங்க மாமான்னு கூப்பிடுறாரு கைய பிடிச்சி. நான் வரலடா போடான்னு சொல்ல, வாங்க மாமா நீங்க வந்துதான் ஆகணும், வாங்க இங்க நில்லுங்க அப்படின்னு அவரை பக்கத்துல நிறுத்திக்கிட்டு எல்லாரும் எழுந்துறீங்கன்றாரு சுரேஷ். அண்ணா இப்படி வானே அப்படின்னு சொல்ல பாக்யராஜ் அவருக்கு பின்னாடி வந்து நிக்கிறாரு. ரெடி அப்படின்னு சுரேஷ் போட்டோ எடுக்க போட்டோவுக்கு வரலன்னு நின்றுட்டு இருந்த தங்கராஜ் இப்ப வாய் முழுக்க பல்லோட போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. முத்துவேல் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்திருக்க கதிர் எழுந்து நிக்கிறாரு. கூடவே டாக்டர் அவங்க ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. கூட ஒரு நர்ஸ் வழக்கம் போல கையில 2 ஃபைலோட நின்று இருக்காங்க. இந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு கொடுத்துட்டு இப்ப எப்படி இருக்கீங்கன்னு முத்துவேல் கிட்ட கேக்குறாரு டாக்டர். நல்லா இருக்கேன்றாரு அவரு. வயித்துல எதுவும் வலி இருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்க முத்துவேல் இல்லைங்கிறாரு. சாப்பிட என்ன கொடுக்கலாங்க டாக்டர்னு கதிர் கேட்க 3 நாளைக்கு லிக்விட் மட்டும்தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மெல்ல சாலிட் ஃபுட்டுக்கு கம்ப்ளீட்டா மாறிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல ஓகேங்க டாக்டர்ங்கிறாரு கதிர். வாமிட்டிங் சென்சேஷன், சிவியர் பெயின் ஏதாவது இருந்தா இம்மீடியட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல கதிர் சரின்னு தலையாட்ட சரிங்க டாக்டர்னு முத்துவேலும் தலையாட்டுறாரு. சர்ஜரி தான் முடிஞ்சிருக்கு, ட்ரீட்மெண்ட் இன்னும் முடியல, கொஞ்ச நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல சரிங்கன்றாரு அவரு. எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்கன்னு முத்துவேல் கேட்க அதுக்குள்ள வீட்டுக்கு போகணுமா உங்களுக்குன்னு டாக்டர் சிரிப்போட கேக்குறாரு. அவரு கதிர் பக்கம் திரும்ப மாமா அவர் இப்படியெல்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து பழக்கமே இல்ல அப்படின்றாரு கதிர். பார்த்தாலே தெரியுதுங்க மிஸ்டர். டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணிட்டீங்களான்னு நர்ஸ் கிட்ட கேக்குறாரு டாக்டர். எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க சார்ங்கிறாங்க அந்த லேடி. பில்லிங் ப்ராசஸும் டிஸ்சார்ஜ் சம்மரியும் ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிரலாங்கிறாரு டாக்டர். தேங்க்யூன்னு அவர் சொல்ல தேங்க்யூ டாக்டர்ங்கிறாரு கதிரும். அப்படின்னு தலையாட்டிட்டு டாக்டர் போக கூடவே நர்ஸும் கதிரும் போறாங்க. கூடவே வந்த கதிர் கதவை சாத்திட்டு டாக்டர் கிட்ட நிறைய டவுட்ஸ் டீடைல்ஸ்னு கேட்டுட்டு இருக்க முத்துவேல் பெட்ல இருந்து தலையை மட்டும் தூக்கி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. டாக்டர் அனுப்பிட்டு கதிர் உள்ளர வர என்ன சொன்னாரு டாக்டர்னு கேக்குறாரு அவரு. பில்லு கட்டுனா கிளம்பிடலான்னு சொன்னாரு அவரு அப்படின்னு கதிர் சொல்ல அது இங்க சொன்னது, தனியா போய் பேசுனீங்க அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னு குறிப்பா கேக்குறாரு முத்துவேல். தனியா போய் நான் அவர்கிட்ட என்ன பேச போறேன் அப்படின்னு கதிர் கேட்க அப்புறம் எதுக்கு வெளியே போனேன்னு கேக்குறாரு முத்துவேல். எதுக்கோ போனேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு கதிர் கேட்க ஓவரா வாய் பேசுற நீ அப்படிங்கிறாரு முத்துவேல். இப்பதானே வாய்ப்பு கிடைச்சிருக்கு விடுவனா அப்படின்னு கதிர் பேச்சு மாத்துறதுலயே குறியா இருக்காரு. முத்துவேல் ஏதோ சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்பவே எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு உள்ளர வர்ற நர்ஸ் டிஸ்சார்ஜ்க்கு ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு, நீங்க போய் பில் பே பண்றீங்களான்னு கேக்குறாங்க அவங்க. நான் போய் கட்டிடுறேங்கிறாரு கதிர். ஓகேங்க சார்னு போறாங்க இந்த லேடி. இருங்க பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன், வந்ததுக்கு அப்புறமா நானே உங்களுக்கு ட்ரெஸ் மாத்தி விடுறேன், அதுக்கப்புறம் கிளம்பலாங்கிறாரு கதிர். அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் ஒன்றும் ஆகல அப்படிங்கிறாரு முத்துவேல். ஐய எல்லாத்துக்கும் விரக்தியாவே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இருங்க வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு கதிர் சொல்ல அவரு உம்முன்னு சொல்ல கதிர் வெளியே போறாரு. கதிர் பில்ல கட்டிட்டு ரூமை திறந்துட்டு உள்ளர வர அங்க ஷர்ட் வேஸ்டியோட ரெடியா உட்கார்ந்துருக்காரு முத்துவேல். அவரை பார்த்து ஒரு செகண்ட் திகச்சு போற கதிர், நான் தான் வர்றேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல பரவாயில்ல பில் கட்டியாச்சான்னு கேக்குறாரு அவரு. கட்டியாச்சுன்னு ஃபைல உள்ளர வைக்கிறாரு. அவரு கொஞ்சம் மெதுவா எழுந்திருக்க ட்ரை பண்ண பார்த்து அப்படின்னு கை கொடுக்கறாரு கதிர்.
கிளம்பலாமான்னு அவர் கேட்க, அவர் உட்கார்ந்துருந்த வரலும் கூட ஒன்றும் தெரியல. அவர் எழுந்து நிற்க, ஒரு மலைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க சின்ன ஆட்டுக்குட்டி மாதிரி நிற்கிறாரு கதிர். அவரை நல்லா நிமிர்ந்து பார்த்து, எப்பவும் புது மாப்பிள்ளை மாதிரி இருப்பீங்க, இப்போ என்ன இப்படி இருக்கீங்கன்னு கிண்டல் பண்றாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்கன்றாரு. மத்தவங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன, ஆனா நீங்க கெத்தா இருக்கணும் அப்படிங்கிற கதிர். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு பாக்கெட்ல இருந்து சீப் எடுத்து அவர் தலைக்கிட்ட கொண்டு போறாரு. அவரோட கையை அவரோட தலையை தொடல. அப்பா, இம்புட்டு ஒசரமா இருந்தா நான் எப்படி தலை வாடுறது, உட்காருங்க அப்படின்னு கதிர் அவரை உட்கார வைக்க முயற்சி பண்ண. தலையெல்லாம் ஒன்றும் வார வேண்டாம், போலாம் வா அப்படிங்கிறாரு அவரு. நீங்க உட்காருங்கன்னு சொன்னேன், உட்காருங்க அப்படின்னு அவரோட 2 கையும் பிடிச்சி உட்கார வைக்கிறாரு கதிர். அவரும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் உட்கார்றாரு. இது ஓகே அப்படிங்கிற கதிர் லைட்டா குனிஞ்சு அவரோட தலையை சீவி விடுறாரு. அடுத்து மெதுவா மீசையை சீவி விட அவருக்கே சிரிப்பா வருது. அடுத்து கதிர் அவர் முகத்தை பார்த்துட்டு, சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க, இந்த ஹேர் ஸ்டைல் ஓகேவா இல்ல புதுசா வேற ஏதாவது ஸ்பைக் மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கதிர் கேக்குறாரு. அப்படின்னா அப்படிங்கிறாரு முத்துவேல். முன்னாடி மட்டும் குச்சியா இருக்கும்ல அப்படின்னு கதிர் சொல்ல, அவர் சின்ன முறை போட, ஏண்டா என்ன வச்சு காமெடி பண்ணலையே அப்படிங்கிற பார்வையோட, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாரு. நீங்க எம்புட்டு ஸ்டைலா இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா அப்படின்னு கதிர் கேட்க, கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்றாரு முத்துவேல். நான் அப்படிதான் அப்படின்னு கதிர் சொல்ல, மாமாங்கிற மரியாதை வேணுங்கிறாரு முத்துவேல். அதெல்லாம் நிறையவே இருக்கு. இது வரைக்கும் நாம 2 பேரும் ஒரு போட்டோ கூட எடுத்தது இல்ல, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கதிர் கேக்குறாரு. எதுக்கு போட்டோலான்னு முத்துவேல் கேட்க, உங்க மடியில உட்கார வச்சு காது குத்தன போட்டோ எல்லாம் என்கிட்ட இல்ல, இப்பயாச்சும் எடுத்துக்கிறேனே அப்படின்னு கதிர் சொல்ல அவரு முறைச்சிட்டு இருக்காரு. உடனே கதிர் போன் ஆன் பண்ணி ஃப்ரண்ட் கேமராவை கொண்டு வர முத்துவேல் ரொம்ப சந்தோஷமா போஸ் கொடுக்கறாரு. கதிரும் அவர் தலை பக்கமா கொண்டு வந்து தலையை வச்சுக்கிட்டு செல்ஃபியா எடுத்துட்டு இருக்காரு. கார் கிளம்பிருச்சு. கதிர் ஓட்டிட்டு இருக்க பக்கத்துல முத்துவேல் உட்கார்ந்துருக்காரு. மெதுவா தான் ஓட்டுறேன், உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சொல்றேங்கிறாரு அவரு. அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ பண்ணலான்னு கேக்குறாரு கதிர். அவரு பண்ணலான்னு சொல்ல, சென்னைக்கே போய் பண்ணிக்கலாமான்றாரு கதிர். இல்ல சென்னை வேண்டாங்கிறாரு முத்துவேல். ஏன் அப்படின்னு கதிர் கேட்க, ஆபரேஷனுக்கு 4-5 நாள் வர்றதுக்கே நமக்கு பட்ஜெட் ஆயிடுச்சு, இப்படி அடிக்கடி வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என் தம்பிக்கும் எனக்கும் சண்டை வந்துடும், உனக்கும் அவனுக்கும் சண்டை வரும், ராஜுக்கும் உனக்கும் சண்டை வரும் அப்படின்னு வரிசைய சண்டைய சங்கிலி போட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு முத்துவேல். சண்டை என்ன நமக்கு புதுசா, அதெல்லாம் பார்த்தா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாமா அப்படின்னு கதிர் கேட்க, அதெல்லாம் திருச்சியிலேயே எடுத்துக்கலாங்கிறாரு முத்துவேல். அப்பப்ப போனா போதும்ல, நானே போயிட்டு வந்துடுறேங்கிறாரு முத்துவேல். நாம போயிட்டு வரலான்னு சொல்லுங்க அப்படின்னு கதிர் சொல்ல, என்னை விடுறதா இல்லையா நீங்கிறாரு முத்துவேல். கதிர் சிரிப்போட பாக்குறாரு. சின்ன வயசுல எங்க அப்பா ஒரு கதை சொல்லுவாரு. விக்ரமாதித்யன் ஒரு ராஜா இருப்பாராம். அவர் முதுகுல வேதாளம் தொங்கிக்கிட்டே இருக்குமா, அவரை விட்டு எங்கேயுமே போகவே போகாதான். அந்த வேதாளம் தான் நான் இப்போ உங்களுக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, ஐயோ என் பொண்ணை விட இவன் பெரிய வாயாடியா இருப்பானாட்டிருக்கே, அதனாலதான் என் பொண்ணை சமாளிக்க முடியுதாட்டிருக்கு அப்படின்னு சிரிக்கிறாரு முத்துவேல். இங்க ராகவன் வீட்டுல எல்லாருமே வீடு திரும்பிட்டாங்க. கோமதி நிம்மதியா ஒரு சிப் காஃபியை குடிச்சிட்டு அப்பாடாங்கிறாங்க. நமக்குமே அப்பாடான்னு தான் இருக்குங்க. என்ன விஷயம்னா, அவங்க வண்டி பிடிக்கிறது, அதுல போறது, ஒருத்தரா இறங்குறது, அதுக்கப்புறம் அங்க நடக்கிற கூத்து, பொங்கலுக்கு அடுப்பத்த வைக்கிறது, அது பொங்கறதுன்னு எப்படியும் ஒரு 3-4 நாளாவது போகுமோன்னு பயந்துட்டு இருக்க. நல்ல வேலையா கொஞ்ச நேரத்திலேயே குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரசனையோட ஒரு சிப் காஃபியை குடிச்சிட்டு அவங்க கண்ணை திறக்க எல்லாரும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான் உலகத்திலேயே நல்லா காஃபி போடுறவன் நினைச்சிட்டு இருந்தேன், நீ என்னை விட நல்லா காஃபி போடுறமான்னு மலரை பாராடுறாங்க கோமதி. ஆமா, உன் மாமாவும் அத்தையும் எங்கன்னு கோமதி கேட்க, அவங்க தூங்குறாங்கன்றாங்க மலர். ஏய், இம்புட்டு நல்ல காஃபி போடுறதுனாலதான் உன் மாமாவும் அத்தையும் காப்பின்னுட்டே இருக்கிறாங்க. இனிமே நீ காஃபியை சுமாரா போடு என்ன அப்படின்னு கோமதி சொல்ல, மலரும் மதியம் சிரிக்கிறாங்க. அப்படின்னு கோமதி தலையாட்ட பாக்யராஜன் சிரிப்போட பாக்குறாரு. இவங்க 2 பேரும் பெரிய ஜோக் கேட்ட மாதிரி விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிக்கிறதுக்கு என்னடா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு கோமதியோட ஒவ்வொரு வார்த்தையும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொடுக்குது. மலர் சிரிக்கிறத பார்த்துட்டு, ஏன்பா இந்த சிரிப்புல தானே நீ மயங்கினன்றாங்க கோமதி. பாக்யராஜ் அதை விட வெக்கத்தோட சிரிக்கிறாரு. மலரும் கொச்சத்தோட சிரிச்சிட்டு இருக்க, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, அன்பாவும் இருக்கீங்க,
அதே நேரம் மனசுல பட்டதை உடனே சொல்லவும் செய்யறீங்க அப்படின்னு மதி கொஞ்சம் எதிர்பார்ப்போட அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கோமதி பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. மீனா கிட்டையும் ராஜுகிட்டையும் அவ்வளோ அன்பா இருக்கீங்க அப்படின்னு மதி கேட்க, ஏமா அப்படித்தானே இருக்கணும், நான் மாமியார் ஆயிட்டா பெரிய திமிரெல்லாம் காட்டி என்ன செய்ய போறேன், பாவம் அந்த பிள்ளையும் சந்தோஷமா இருக்க முடியாது, நானும் நிம்மதியா இருக்க முடியாது அப்படிங்கிற கோமதி அடுத்த சிப் காஃபியை குடிக்க, ஆனா எல்லாரும் அப்படி யோசிக்கிறது இல்லையேங்கிறாங்க மலர். பாக்யராஜ் பரிதாபமா பார்க்க, நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்லல, நான் பொதுவா தான் சொன்னேங்கிறாங்க மலர். எனக்கு புரியுது மலர் அப்படிங்கிற பாக்யராஜ், அம்மா நீங்க வந்ததுல இருந்து மலர் உங்க புராணம் தான் பாடிக்கிட்டு இருக்கிறா, அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அதை பண்ணீங்க இதை பண்ணனீங்க அப்படின்னு எந்த நேரமும் உங்களை பத்தின பேச்சு தான் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, கோமதியும் பளிச்சுன்னு மலரை பார்த்து அழகா சிரிக்கிறாங்க. அவங்க அப்படியே கண்ணத்தை தட்டி கொடுக்க மலரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. மதி ரொம்ப ரொம்ப ரசனையோட கைய வச்சுக்கிட்டு தலைய கை மேல வச்சுட்டு கோமதியை ரசிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு சாயங்காலம் கிளம்பிடுவீங்கல்ல அப்படின்னு மலர் ஏக்கமா கேட்க, கோமதி ஆமான்னு தலையாட்டுறாங்க. நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணுமா அப்படின்னு மலர் கேட்க, ரெண்டு கையாலையும் ரெண்டு பேர் தடைய நிமித்தி, ஏமா நான் விருந்தாளி தானே, எங்களுக்கும் ஒரு வீடு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க கோமதி. நீங்க போயிட்டீங்கன்னா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்றாங்க மலர். நானும் உங்களை மிஸ் பண்ணுவேன்னு கோமதியோட கையை பிடிச்சிக்கிறாங்க மதி. நானுமே உங்களை தேடுவேன் தான் அப்படின்னு ரெண்டு பேர் கையையும் ஒன்னா சேர்த்து பிடிச்சிக்கிற கோமதி, இந்த பிள்ளைங்க ரெண்டு பேருமே என்ன சுத்தி சுத்தி வந்துச்சுங்க, அங்க போய் என் மக அரசிய மலர்னும் மதியனும் கூப்பிட போறேன், அவ என்கிட்ட சண்டைக்கு வர போறா அப்படின்னு கோமதி சொல்ல, மதியும் மலரும் கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. மறுபடியும் எப்போ வருவீங்கன்னு கேக்குறாரு பாக்யராஜ். ஸ்ருதி கல்யாணத்துக்கு வரணும், இல்ல வேற ஏதாவது விசேஷம்னா வரணும் அப்படிங்கிற கோமதி, இரு 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 அது என்ன, நீங்க அங்க வரவே மாட்டீங்களா, என்ன மட்டும் எப்போ வருவீங்கன்னு கேக்குற அப்படின்னு கோமதி கேட்க, கண்டிப்பா வர்றோமாங்கிறாரு பாக்யராஜ். அப்படின்னு தலையாட்டுற கோமதி மதி பக்கமா திரும்பி, ஏமா சுரேஷ் எங்கன்னு கேக்குறாங்க. ரூம்ல இருக்காருன்றாங்க மதி. சரி தம்பிய கூப்பிடுறியா அப்படின்னு கோமதி கேட்க, சரி இவங்க கேக்குறாங்க வேற வழி இல்ல, போய் கூப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு மதி தலையாட்டிட்டு எழுந்து போறாங்க. எதுக்கு சுரேஷ கூப்பிடுறாங்கன்ற மாதிரி பாக்யராஜும் மலரும் பார்த்துட்டு இருக்காங்க. மதி கூப்பிட்டுட்டு முன்னாடி வர சுரேஷ் வந்து அங்க உட்கார்றாரு. ஏன் தம்பி தூங்கிக்கிட்டு இருந்தியா, கூட்டிட்டு வர சொல்லி தொந்தரவு பண்ணிட்டேனோ அப்படின்னு கோமதி கேட்க, இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றார் அவரு. அது என்னமோ தெரியல, சின்ன சின்ன விஷயம்லாம் என் மனசுல தோணுனா அது என்னால பேசாம இருக்க முடியாதுப்பா அப்படின்னு கோமதி சொல்ல, நீங்க பேசுங்கம்மா, எங்ககிட்ட நீங்க என்ன வேணும்னாலும் பேசலாங்கிறாரு பாக்யராஜ். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமான்னு சுரேஷை பார்த்து கேக்குறாங்க. பழைய பாட்டு தானே தெரியுமேங்கிறாரு சுரேஷ். அப்படியே மதிய பார்த்துக்கிட்டு, அது பாட்டு மட்டும் கிடையாது, அதுதான் நிஜம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்ற பொண்ணு நல்லபடியா இருந்துட்டா அந்த புருஷனுக்கு அதை விட பெரிய வரம் எதுவுமே கிடையாது அப்படின்னு கோமதி சொல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு குனிஞ்சிக்கிறாரு சுரேஷ். மதியம் பார்வையை எங்கேயோ படர விடுறாங்க. மலரும் பாக்யராஜும் ரொம்ப ஆர்வமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. போன ஜென்மத்துல நீங்க ரெண்டு பேரும் என்ன புண்ணியம் செஞ்சீங்களோ தெரியல, உங்களுக்கு கடவுள் அந்த வரத்தை அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு, நல்ல அழகான பொண்டாட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. மலரும் சரி மதியும் சரி அங்கமான பிள்ளைங்க, மரியாதையான அன்பான பிள்ளைங்க. இதோ பாருங்க, ரெண்டு பேரையும் நீங்க நல்லா பாத்துக்கணும் சரியா, பத்திரமா பாத்துக்கணும் சரியா அப்படின்னு கோமதி கேட்க, சுரேஷ் மதிய ஒரு முறைப்பா பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னு பாக்யராஜ் சந்தோஷமா தலையாட்டுறாரு. ஏன் பாக்யராஜ், மலர்கிட்ட பேசின வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த புள்ள உன்னை விட்டு கொடுத்ததே இல்லப்பா, எனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு இந்த புள்ள பேசுது, அதே மாதிரி நீயும் இந்த புள்ளைய விட்டு கொடுக்காம பேசு, யார்கிட்டையும் விட்டு கொடுக்காத அப்படின்னு கோமதி குறிப்பா அழுத்தி சொல்றாங்க பாக்யராஜுக்கு. சரிங்கம்மா அப்படிங்கிறவரு மலரை பார்க்க, மலர் கொஞ்சம் சங்கடமா அவரை பாக்குறாங்க. உனக்கு உன் மொத்த குடும்பமே இருக்கு, ஆனா இவளுக்கு நீ மட்டும்தான் இருக்கிற, அத நீ மறந்துடக்கூடாது அப்படின்னு கோமதி சொல்ல, இல்ல மறக்க மாட்டேம்மா அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கையும் நிறைய தைரியமுமா சொல்றாரு பாக்யராஜ். அப்படியே லெப்ட் சைடு திரும்பி சுரேஷனை கூப்பிட அவரு திடுக்குன்னு நிமித்து பாக்குறாரு. கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சு, அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துட்டு மதியோட நீ நல்லபடியா வாழணும், மதி ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரிலாம் உச்சாணி கொம்புல ஏறி நிக்கிற ஆள் இல்ல,
எல்லாரும் சமமா இருக்கணும்னு நினைக்கிறவ நீ இறங்கி வந்தா அவளும் இறங்கி வருவாப்பா அப்படின்னு கோமதி சொல்ல, என்னை எவ்வளவு புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி மதி பிரமிப்பா கோமதிய பார்த்துட்டு இருக்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்ற மாதிரி சுரேஷ் பாக்குறாரு. கோவம் வருத்தம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு நல்லபடியா வாழ்க்கைய ஆரம்பிக்கிற வழிய பாருங்கப்பா அப்படின்னு கோமதி சொல்ல, ஓகேன்ற மாதிரி லைட்டா தலையாட்டுறாரு சுரேஷ். இங்க பாருங்க, அடுத்த முறை நான் வரும்போது எந்த நேரமும் அப்பாடான்னு உட்கார்ந்துருக்க மலரை பார்க்கணும், மலருக்கு துணையா நிக்கிற பாக்யராஜ பார்க்கணும், ஒன்னா சந்தோஷமா இருக்கிற மதியையும் சுரேஷையும் பார்க்கணும். இதெல்லாம் நடக்கும்ல அப்படின்னு சுரேஷையும் பாக்யராஜையும் பார்த்து கேக்குறாங்க கோமதி. கண்டிப்பா நடக்குமான்னு வாக்கு கொடுக்கறாரு பாக்யராஜ். அப்படின்னு சிரிக்கிற கோமதி மதி மலர் 2 பேரோட கையையும் பிடிச்சிட்டு, மா நீங்களும் என்னோட பிள்ளைங்க மாதிரி தாம்மா, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் கும்பிடுற சாமி கிட்ட எல்லாம் வேண்டிக்குவேன், நீங்க நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, மலரும் மதியம் நெகிழ்ந்து போய் அவங்க தோல்லையே சாஞ்சிடுறாங்க. மதி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்க அம்மாவை பார்க்க போகவும் இல்லை, அவங்களும் இங்க வரல. அந்த மொத்த பாசத்தையும் அவங்க கோமதி உருவத்துல பாக்குறாங்க. ராஜி ஐபிஎஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களெல்லாம் கண்டுபிடிக்கணுமோ அப்படின்னு லிஸ்ட்ல இருக்க பாண்டியனும் சரவணனும் வீட்டுல இருக்காங்க. அரசி சீக்கிரம் வா, பசிக்குதுன்றாரு சரவணன். இதோ வர்றேன்னுங்கிறாங்க அரசி. செந்தில் வாட்டர் ஜக்ல இருந்து டம்ளருக்கு தண்ணியை ஊத்திட்டு இருக்காரு. அரசி ஒரு ஹாட் பாக்ஸை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. அரசி சீக்கிரம் வா, பசிக்குதுங்கிறாரு சரவணன். அண்ணே வர்றேண்ணே, தள்ளுங்க 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 அப்படின்னு அரட்டன் வெயிட்டை தூக்கிட்டு வர்ற மாதிரி கொண்டு வந்து டொப்புன்னு வைக்கிறாங்க அரசி. மெதுவா மெதுவா பாங்குறாரு பாண்டியன். அவங்க ஹாட் பாக்ஸை வச்சுட்டு மூடிய டொன்டடாயின் அப்படின்னு திறக்க எட்டி பாக்குற பாண்டியன், என்னப்பா இது பார்க்கறதுக்கே ஏதோ வித்தியாசமா தெரியுது அப்படின்னு கேட்க, அப்பா பாஸ்தாப்பா இது நல்லா இருக்குன்றாங்க அரசி. என்னது பாஸ்தா அப்பாவா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஐயோ அப்பா பாஸ்தா அப்பா இல்ல பாஸ்தா அப்படின்னு அரசி சொல்ல, அவர் பேசாம முகத்தை திருப்பிட்டு, அட போப்பா நீ இட்லி தோசை நீ ஏதாவது வைப்ப நல்லா சாப்பிடலான்னு வந்தா என்னப்பா பாஸ்தா பாக்கு நீ எதையோ வச்சிட்டு இருக்கிற, எப்படிப்பா சாப்பிட்றதுன்னு சலிச்சுக்கிறாரு அவரு. தினைக்கும் இட்லி தோசைன்னு இப்படி தானே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஒரு நாளைக்காச்சும் ஏதாவது வித்தியாசமா சாப்பிடுங்களேன்றாங்க அரசி. இதுக்கு முன்னாடி நீ பாஸ்தாலாம் செஞ்சது இல்லைல்ல அப்படின்னு கேக்குறாரு செந்தில். ஏய் அவ சமைச்சதே இல்லைங்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, நான் நெட்ல பார்த்து தான் செஞ்சேன், சூப்பரா இருக்கும், நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு அவங்க ஒரு குழம்பு கருதியை உள்ளர விட, என்னப்பா இது அப்படின்னு அவர் சலிப்போட பார்த்துட்டு இருக்க. கரண்டியில கொஞ்சமா அள்ளி வைக்கிறாங்க அரசி. எதிர் வீட்டுல காரை கொண்டு வந்து படக்குன்னு நிறுத்திட்டு கீழே இறங்கி வர்றாரு சக்திவேல். வெளியே வடிவு வந்து நிக்க, அண்ணன் வந்துட்டாரா நீ அப்படின்னு கேட்க, இன்னும் வரல தம்பிங்கிறாங்க. ஃபோன் எதுவும் பண்ணினாரா அப்படின்னு கேட்க, இல்ல இன்னும் ஃபோனும் எதுவும் பண்ணலன்றாங்க வடிவு. அவங்களும் கொஞ்சம் கலக்கமா தான் இருக்காங்க. காரை நிறுத்திட்டு குமரவேல இறங்கி வர்றாரு. உடனே சக்திவேல் கடகடன்னு எதிர் வீட்டை நோக்கி நடக்க, தம்பி 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 என்ன பண்றீங்க, எதுக்கு இப்ப அங்க போறீங்க அப்படின்னு கேட்க, அவரு இருங்க நின்னு சொல்லிட்டு வேகமா எதிர் வீட்டுக்கு போறாரு. டேய் குமாரு நீ சொல்லுப்பா அப்படின்றாங்க வடிவு. யோ இந்தாயா இங்க பாரியா அப்படின்னு கத்திக்கிட்டு எதிர் வீட்டுக்கு வர்றாரு சக்திவேல். யோ வாயா வெளிய, டேய் பாண்டியா வெளியே வாடா அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து பாண்டியன் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்காரு சக்திவேல். வடிவும் வேகமா ஓடி வந்து, இப்ப எதுக்கு அண்ணனை கூப்பிடுறீங்கன்றாங்க. அண்ணன் பெரிய நொண்ணே, கூட பிறந்தீங்கல்ல அப்படியே பெரிய அண்ணன் அவரு. டேய் வெளியே வாடா, உள்ளர ஒளிஞ்சிட்டு என்னடா பண்றீங்க, வாங்கடா அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. இதோ ஆரம்பிச்சிட்டான்ல அப்படின்னு வெளியே வர்றாரு பாண்டியன். கூடவே எல்லாரும் வர்றாங்க. சாப்பாட்டுல கை வச்சவங்க அத்தனை பேரும் அப்படியே விட்டுட்டு வர்றாங்க. இது ஒருவேளை அவங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியல. ஒருவேளை அரிசி சமையல் அவ்வளவு கொடூரமா இருந்து அதுல இருந்து தப்பிக்கிறது கூட இந்த ஏற்பாடா இருக்கலாம். தம்பி சொல்றத கேளுங்க தம்பி, இங்க நின்று கத்திட்டு இருக்காதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு வடிவு கூப்பிடுறாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சக்திவேல் கத்த, பெரியமா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க பெரியமான்றாரு குமரவேல். அப்போ பாண்டியன் வந்து நிக்க, கூடவே சரவணன், அதுக்கடுத்து செந்தில் அரசின்னு வந்து நிக்கிறாங்க. எதுக்கு இப்ப எங்க வீட்டு முன்னாடி வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. கொஞ்சம் அமைதியா இருக்கியான்னு சக்திவேல் கேட்க, முடியாது அப்படிங்கிறாரு செந்தில். பாண்டியா உன் மவன் எங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, இதோ நிக்கிறோம்ல 2 பேரும், கண்ணுக்கு தெரியலையோ அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. எலை கொஞ்சம் அமைதியா இருங்கடா அப்படிங்கிற பாண்டியன். என்ன பிரச்சனைங்கிறாரு சக்திவேல் கிட்ட. ஏய் கதிர் எங்கடான்னு எகிர்றாரு குமரவேல். ஏண்டா இலை அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு நீ என்னடா பண்ண போறவன் அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன். என்னையா என்ன ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனைய கடிச்சிட்டியா, எங்க அண்ணனையும் அந்த 420 கடத்திக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு சக்திவேல் கத்த. என்னது
உங்க அண்ணனை கதிர் கடத்திட்டு போயிட்டானா? என்னையா உளர்ற? என்னாச்சு? எதுக்கு இப்படி உளறிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. யோ யோ யோ, இந்த நக்கல்லாம் என்கிட்ட வேண்டாம், கேக்குற கேள்விக்கு பதில சொல்லுன்னு கத்துறாரு சக்திவேல். ஐயோ தம்பி, சொன்னா கேளுங்க கேளுங்க தம்பி, வீண் பிரச்சனை வேண்டாம், வாங்க வீட்டுக்குள்ள போலாம் வாங்கன்றேன்ல அப்படின்னு உள்ளர போந்து வடிவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. அண்ணி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அண்ணனை காணோன்னு பதட்டத்துல இருக்கேன், உள்ளரவான்னுட்டு அப்படின்னு கத்திட்டு இந்த பக்கம் திரும்புற சக்திவேல். யோ எங்கேயா உன் பையன்? எங்க அண்ணன் வீட்டை விட்டு போய் 4-5 நாள் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல, போனும் சுவிட்ச் ஆஃபா இருக்கு அப்படின்னு சக்திவேல் கத்த. உடனே என் தம்பி கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறாரு சரவணன். ஓய் ஆமாண்டா, உன் தொம்பி தான் கடத்திட்டு போயிருக்கிறான் போதுமானு கத்துறாரு அவரு. உங்க அண்ணன் என்ன சின்ன புள்ளையா அப்படின்னு சக்திவேல் மாதிரிய கைய காமிச்சு கிண்டலா கேக்குறாரு செந்தில். ஏய் பேசாம இருங்கடா, நான் என்னான்ட்டு பேசிக்கிறேன் அப்படிங்கிற பாண்டியன் சக்திவேலை பார்த்து, யோ உங்க அண்ணனை காணோம்னா தேடி கண்டுபிடி, அப்படி இல்லைன்னா எங்க அண்ணனை காணோம் கண்டுபிடிக்க உதவி செய்யுங்கன்னு மரியாதையா கேளு. அதை விட்டுவிட்டு வீட்டு வாசப்படியில நின்னுகிட்டு பேயாட்டம் ஆடிட்டு இருக்கேன்னு ஒரு ஆட்டம் ஆடி காமிக்கிறாரு பாண்டியன். ஏய் சும்மா அப்படியே நடிக்காதையா, உன் பையன் எங்க அண்ணனை கடத்திட்டு போய் தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான், மரியாதை எங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு சொல்லு. சொல்றியா இல்லையா என்கிட்ட? உன் மவன் எங்கடா அப்படின்னு சக்திவேல் கத்த. பாண்டியனுக்கும் கோவம் வந்துடுது. என் மவன் கூட வீம்புக்குன்னே சண்டை பிடிக்கணும்னே புதுசா காரணத்தை உருவாக்கி எடுத்துட்டு வருவியான்னு கத்துறாரு பாண்டியன். உன் பையன் எங்க போனா, எங்க இருக்கான், அத முதல்ல சொல்லு அப்படின்னு சக்திவேல் கத்த. ஐய யோ அவன் சவாரிக்கு போயிருக்கான் ஐயா அப்படிங்கிறாரு பாண்டியன். அந்த 420 அண்ணனும் தான் அவன் கார்ல போனாங்க, நாங்க 2 பேரும் அதை எங்க கண்ணால தான் பார்த்து தொலைச்சோம் அப்படிங்கிறாரு சக்திவேல். அப்பவே அவனை 4 அரைஞ்சு கேட்டிருக்கணும்ப்பா, விட்டது தப்பா போயிடுச்சுங்கிறாரு குமரவேல். யார் அறைவ? என் தம்பி அறைவியா அப்படின்னு சரவணன் பயங்கர கோவத்தோட எகிரிட்டு வர்றாரு. ஆமாண்டா ஆமா அப்படின்னு குமரவேலும் வர. ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா, போங்கடா பின்னாடி அப்படின்னு பாண்டியன் கையாலேயே பின்னாடி தள்ளி விட்டுடுறாரு சரவணன். நீ என்னடா ரவுடி மாதிரி பேசிக்கிட்டுன்னு பையனை மிரட்டிட்டு இருக்க. சக்திவேலும் டேய் தொலைச்சு போடுவேன் அப்படின்னு சரவணனை மிரட்டிட்டு இருக்காரு. இங்க பாரு, என் அண்ணனும் உன் பையனும் கொஞ்ச நாளா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, நீ பெத்தது 420 தான் எனக்கு தெரியும். ஏய் என் அண்ணன் அக்கௌண்ட்ல இருந்து நீ பெத்து வச்சிருக்கிய ஒரு தருதல, அவன் அக்கௌண்ட்டுக்கு பணம் மாறுது, அவன் தான் எங்க அண்ணனை எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கான் ஐயா அப்படின்னு சக்திவேல் கத்த. யோ இங்க பாரியா, நான் சொல்றது எதையுமே நீ காதுல வாங்க மாட்டியா? நான் தான் சொல்றேன்ல என் மையன் சவாரிக்கு போயிருக்கான்னு அப்படிங்கிறாரு பாண்டியன். யோ நிறுத்தியா, என்கிட்ட இந்த டிராமா எல்லாம் போடாத, உன் பையன் உனக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற சக்திவேல் எல்லாரையும் பார்த்து, நீங்கெல்லாம் கூட்டு கலவானீங்க தானே, சொல்லுங்கடா வாயை திறந்து. எங்க அண்ணனை எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கீங்க, எங்கடா அடைச்சு வச்சிருக்கீங்க சொல்லி தொலைங்கடா அப்படின்னு சக்திவேல் வெறி பிடிச்ச மாதிரி கத்த. ஐய இவன் என்ன இப்படியே பேசிட்டு இருக்கான், பைத்தியமாயிட்டானான்ற மாதிரி பாண்டியன் பார்த்துட்டு இருக்காரு. எதுக்கு இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டே இருக்கீங்க, முதல்ல நீங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு வடிவு கூப்பிட. என்ன பெரியம்மா அப்படிங்கிறாரு குமரவேல். அண்ணி என்ன நீ, என் அண்ணனை காணோம்னு நான் பதறிக்கிட்டு இருக்கிறேன், அவர் உங்க புருஷன் அண்ணி, கொஞ்சம் கூட உங்களுக்கு பதட்டமே இல்லையே, உள்ள வாங்குறீங்க. இல்ல உங்களுக்கும் தெரிஞ்சுதான் இந்த கூட்டு கலவாணிங்கெல்லாம் ஏதாவது பண்றாங்களா சொல்லுங்க அண்ணி, உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சக்திவேல் கத்த. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல தம்பி அப்படின்னு வடிவம் கத்த. அண்ணன் அக்கௌண்ட்ல இருந்து சொலையா 10 லட்சம் இவன் மவனுக்கு போயிருக்கு, அந்த பணம் ஒரு மேட்டரே கிடையாது, அந்த கர்மத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். யோ முதல்ல எங்க அண்ணன் எங்க இருக்காங்க, உன் பையன் எங்க இருக்கான் சொல்லி தொலையா அப்படின்னு சக்திவேல் கத்த. யோ என்னையா நீ கொஞ்சம் கூட புத்தி இல்லாம பேசிக்கிட்டு, எத்தனை தடவையா சொல்றது, அவன் சவாரிக்கு போயிருக்கான்னு திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கத்த. கண்ணை மூடிட்டு கத்துறாரு சக்திவேல். சரி உன் பையன் சவாரிக்கு போயிருக்கான்னே வச்சுக்கலாம், எந்த ஊருக்கு போயிருக்கான் அப்படிங்கிறாரு சக்திவேல். அது தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா ஐயா, அது தெரியாதியா எனக்குன்னு பாண்டியனும் கத்துறாரு. ஆஹாஹாஹா ஹேய் என்ன நடிப்பு நடிக்கிற, உன் மவன் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சக்திவேல் கேட்க. யோ சும்மா இங்க வந்து நின்று என் மகன் மேல வீண் பழி சுமத்திக்கிட்டு இருந்தா மரியாதை கெட்டு போயிடும், போயா மத இங்க இருந்து
அப்படின்னு பாண்டியன் மிரட்ட, ஐயோ அப்படி அவமானம் தாங்க மாட்டீங்களோ? உங்க யோகியதை தான் தெரியுமே, 30 வருஷத்துக்கு முன்னாடியே உன் பையன் தான் எங்க அண்ணனை எங்கேயோ கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிறான். எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா எங்க இருக்காருன்னு சொல்லு, இல்ல நடக்கிறதே வேற, வேற கதையே வேறங்கிறாரு சக்திவேல். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சரவணனும், என்ன பண்ணுவீங்க பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு செந்திலும் ஆளுக்கு ஒரு பக்கம் எகிரிட்டு வர, பாண்டியன் 2 கையும் நீட்டி அவங்கள தடுத்துட்டு இருக்காரு. தம்பி தம்பி அப்படின்னு வடிவு பதறிக்கிட்டு இருக்க, சக்திவேலும் குமரவேலும் பயங்கரமா எகிரிட்டு இருக்காங்க. யோ போயா, பைத்திய மாதிரி பேசிக்கிட்டுங்கிறாரு செந்தில். டே கொஞ்சம் அமைதியா இருங்கடா, நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிறாரு பாண்டியன். யோ சும்மா போயா, மரியாதையே இல்லாம சும்மா வாழ்னு குலைச்சிட்டு போய் இங்க இருந்து சொல்லு, எப்ப இருந்து அவரை காணோங்கிறாரு பாண்டியன். என்னது காணோமா? உன் மகன் எங்க அண்ணனை கடத்திட்டு போயிருக்கான்னு பார்த்தா நாங்க 2 பேரும் சொல்றோம். நீ என்னமோ பெரிய போலீஸ் அதிகாரி மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற. முதல்ல உன் மகன் எங்க இருக்கான்னு சொல்லியா அப்படின்னு கத்துறாரு சக்திவேல். செந்தில் பயங்கர டென்ஷன் ஆகி, அப்பா இவருக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியமே இல்லப்பா அப்படிங்கிற செந்தில் சக்திவேலை பார்த்து, உங்க வீட்டு பிரச்சனைக்கும் எங்க வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இங்க பாருங்க, எங்க அப்பா சொன்ன மாதிரி அவரை கண்டுபிடிக்க உதவி வேணும்னா எங்க கிட்ட கேளுங்க, அதை நாங்க பண்றோம். இல்லைன்னா இடத்த காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொடக்கு போட்டு கையை காமிக்கிறாரு செந்தில். டேய் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருங்கடா, நான் பேசிட்டு இருக்கேன்ல, பேசிக்கிறேன் போங்கடா அப்படின்னு சக்திவேல் அவங்கள மிரட்டுறாரு. யோ இப்ப என்ன, உங்க அண்ணன் என் மகன் கூட இருக்காரான்னு உனக்கு தெரியணும் அப்படிதானே அப்படின்னு பாண்டியன் கேட்க, உன் பையன் எங்க இருக்கான்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கத்துறாரு சக்திவேல். ஐயோ சாமி, நானே போன் போட்டு கேட்கறேன் இரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கேளுங்கிறாரு சக்திவேல். அரசி அப்பாவோட போன் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல, அரசி அவசரமா உள்ளர போறாங்க. ஷோ இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை தம்பி அப்படின்னு வடிவு சொல்ல, அண்ணன் அந்த 420 கூட்டிட்டு போனதை நீங்க பார்க்கல, நாங்க சொன்னதை நீங்க நம்பல. இப்ப போன் வரட்டும், எல்லா உண்மையும் வெளியே வந்துருங்கிறாரு சக்திவேல். அப்பா இந்தாங்கப்பா, நான் அரிசி கொண்டு வந்து நீட்ட, போடு 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 அப்படின்னு சக்திவேல் பொறிஞ்சுக்கிட்டு இருக்க. யோ பொரியா அப்படிங்கிற பாண்டியன் போனை கையில் எடுக்க, அப்பா இவர் சொல்றாருங்கிறதுக்காக நம்ம தம்பிக்கு ஃபோன் பண்ண போறீங்களா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. ஆமாப்பா. என்னப்பா இவர் சொல்றதை கேட்டு நீங்களும் தம்பியை சந்தேகப்படுறீங்களா? அப்பா அவெல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்ப்பா அப்படிங்கிறாரு சரவணன். ஏய் உன் தம்பி சொம்பிக்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல போனை போட சொல்லு. யோ போனை போடியா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, யோ பொரியா எலே இவர் தான் தேவையில்லாம சந்தேகப்படுறாருல, இந்த பெரிய மனுஷன் சந்தேகத்தை தெளிவுபடுத்தி விட்டுடுவோமே, இப்ப என்ன அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க போனை ஸ்பீக்கர்ல போடுங்கன்றாரு குமரவேல். அப்படி சொல்றாம அவனே அப்படின்னு மகனை அந்த நேரத்திலையும் பாராட்டிக்கிறாரு சக்திவேல். பாண்டியன் கால் பண்ணி போனை ஸ்பீக்கர்ல போடுறாரு. ஆஹா 2 பேரும் வந்துட்டு இருக்காங்களோன்னு பார்த்தா ஹோட்டல்ல ரூம் போட்டு நிம்மதியா படுத்துருக்குறாங்க. முத்துவேல் அப்படியே பெட்ல சாஞ்சி உட்கார்ந்துருக்க. போன் அடிச்சதும் ஓடி வந்து எடுக்கிறாரு கதிர். அப்பா தான் கூப்பிடுறாரு, பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, சரின்னு ஒரு தலையாட்ட கதிர் வெளியே போறாரு. கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்கிறாரு. ஏண்டா எங்கடா இருக்கன்னு கேக்குறாரு பாண்டியன். உங்ககிட்ட தான் சொன்னேனேப்பாங்கிறாரு கதிர். என்னடா சொல்லிட்டு போன? என்கிட்ட சவாரி இருக்குன்னு தானே சொல்லிட்டு போனேன். ஏண்டா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? இலை எதிர்த்த வீட்டுக்காரன் இங்க வந்து நாக்கு மேல பல்ல போட்டு எதையோ பேசிட்டு இருக்காண்டா அந்த ஆளு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்ல டென்ஷனா கத்த, யாரு என்ன சொன்னாங்கன்னு கதிர் கேக்குறாரு. அவரு கொஞ்சம் டென்ஷனை அடக்கிக்கிட்டு, இலை அதை விடுறா, நீ முதல்ல எங்க இருக்க அதை சொல்லுடாங்கிறாரு பாண்டியன். அங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாரு கதிர். பெரியப்பா எங்க இருக்காருன்னு கேட்க சொல்லுங்கப்பா அப்படின்னு கத்துறாரு குமரவேல். இலை உங்க அம்மாவோட பெரிய அண்ணன் உன் கூட தான் இருக்காராடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்படியே திகச்சு போறவரு, இல்ல எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி கேக்குறீங்கன்றாரு கதிர். எல்லா விளக்கமும் சொன்னாதான் தோற சொல்லுவீங்களோ? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றான்னு பயங்கரமா கத்துறாரு பாண்டியன். எலே நீ அவரை எங்கேயோ கூட்டிட்டு போனியாமா, அதை பார்த்துட்டு அவரோட தம்பியும் அவரோட மயனும் இங்க வந்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எலே அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ண அவர் எடுக்க மாட்டேங்கிறாராண்டா, நீ அவரை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கன்னு இவங்க 2 பேரும் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்று பேய் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு பாண்டியன் பொறிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு கோவத்துல. கதிருக்கு பயங்கர அலுப்பா இருக்கு. ஐயோ நான் யாரையும் கடத்தலாம் இல்லப்பாங்கிறாரு. ஐயோ அப்படி கடத்தலன்னா அவர் ஏன்டா ஓ வண்டியில ஏறி உட்கார்றாருன்னு கேக்குறாரு பாண்டியன். கேளு அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க.
ஏண்டா பதில் சொல்லுடாங்கிறாரு பாண்டியன். வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கிற? நீ அவரை கடத்திக்கிட்டு போயிட்ட, நீங்க வந்து கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்கடா. ஏய் சொல்லுடா, அவர் உன் கூட தான் இருக்காரா அப்படின்னு டென்ஷன் தீர்றவர்களும் கத்திட்டு கொஞ்சம் குரல் இறங்கி கேட்கிறாரு பாண்டியன். அப்பா, அவர் எப்படிப்பா கதிர் கூட இருக்க முடியும்? அதெல்லாம் இருக்க மாட்டாருப்பா அப்படிங்கிறாரு செந்தில். இலை, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா, பொர்றா அப்படிங்கிறவர் மறுபடியும் டென்ஷன் ஆகி, இலை கேட்கறனில்லடா, சொல்றா, உன் கூட தான் இருக்காரா அப்படின்னு பாண்டியன் கத்த. ஆமாப்பா, அவர் என் கூட தான் இருக்காருன்றாரு கதிர். அவ்வளவுதான். சக்திவேலோட கண்ணெல்லாம் செவந்து போய் மீசையெல்லாம் அப்படியே தட தட தடன்னு துடிக்க ஆரம்பிக்குது. பாண்டியன் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாரு. செந்தில், சரவணன் 2 பேரும் அதிர்ச்சியோட அவங்க அப்பாவை பார்க்க அரசி ஐயோன்னு வாயில கைய வச்சிடுறாங்க. குமரவேலும் பயங்கர அதிர்ச்சியோட பார்க்க, சொன்னேன்ல அவன் தான் கடத்திக்கிட்டு போயிருக்கான்னு, அவனை போய் அப்படியே யோக்கிய மாதிரி பேசுற அப்படின்னு சக்திவேல் பயங்கர வெறியா கத்திக்கிட்டு இருக்க பாண்டியனுக்கு பயங்கரமா ஏறிடுது. யோ வாய மூடியா, பேசிட்டு இருக்கிறனல்ல, சும்மா நொய்யன்னுகிட்டு அப்படின்னு பாண்டியனும் பயங்கரமா கத்த. பேசு அப்படின்னு கத்துறாரு சக்திவேல். இலை, அப்ப சவாரிக்கு போறேன்னு என்கிட்ட பொய் சொன்னியா நீயே அப்படின்னு பாண்டியன் கத்த. அப்பா, நான் ஒண்ணுங்கிறாரு அவர் எப்படி உன் கூட இருப்பாருன்னு நான் இவ்வளவு நேரம் எல்லார்கிட்டையும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். இலை, இந்த ஆளு சலங்கையை கட்டிட்டு ஆடாருன்னு ஆடிக்கிட்டு இருக்காருடா. நான் என்னடா பதில் சொல்ல முடியும் இவர்கிட்ட? நீ என்னடா நான் சர்வசாதாரணமா உன் கூட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிற பாண்டியன் கத்துனதுல வேர்த்து வழியிற வேர்வையை தொடச்சிட்டு, ஏண்டா இலை சொல்லுடா, அவர் எதுக்குடா உன் கூட இருக்காரு சொல்லுடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. கேளுங்கிற மாதிரி கையாட்டிட்டு நிக்கிறாரு சக்திவேல். அப்பா, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுப்பா, நான் வைக்கிறேங்கிறாரு கதிர். இங்க பாடுறா, போன வச்ச தோலை உரிச்சு போடுவேன் பாத்துக்க. என்ன காரணத்துக்காக நீயும் அவரும் போனீங்க வச்சீங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாதுடா அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க. எதிரில் நின்று ஆட்டமா ஆடிட்டு இருக்காரு சக்திவேல். ஆனா ஒரு விஷயம்டா, விடியறதுக்குள்ள அவரை கூட்டிக்கிட்டு வந்து நீ வீடு சேரணுங்கிறாரு பாண்டியன். எதிரில் நிக்கிற சக்திவேல், இல்ல 10 நிமிஷம் அப்படின்னு பயங்கர வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாரு. அவர் அப்படியே பீஸ்ட் மாதிரி கத்திட்டு இருக்க. யோ பேசிட்டு இருக்கிறான்ல, உடியா அப்படின்னு பாண்டியன் கத்த. இல்ல அதெல்லாம் முடியாது, எங்க அண்ணன் இப்பவே வந்து ஆகணும், 10 நிமிஷத்துல வரணும்னு அவரு ஆட்டமா ஆடிட்டு இருக்காரு. அப்பா, என்னால இப்ப வர முடியாதுப்பா அப்படின்னு கதிர் அமைதியா சொல்ல. ஏன்டா வர முடியாதுன்னு பாண்டியன் கேக்குறாரு. சூழ்நிலை அந்த மாதிரிப்பா, புரிஞ்சுக்கோங்க பண்றாரு கதிர். இங்க பாடுறா கதிரு, ஏற்கனவே இந்த குடும்பத்துல நீ திருட்டு பட்டம் வாங்கி செமந்துகிட்டு இருந்த, இப்ப கடத்தல் பழியையும் சேர்த்து சுமக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? சொல்லுடா, இங்க பாருடா கதிரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு வருவியோ எனக்கு தெரியாதுடா. விடியறதுக்குள்ள அவரை கூட்டிக்கிட்டு நீ வீடு வந்து சேரணும்னு பாண்டியன் சொல்ல. அப்படின்னு கத்திட்டு இருக்காரு சக்திவேல். அப்படி கூட்டிக்கிட்டு வரலன்னு வச்சுக்க, அவ்வளவு தாண்டா சொல்லுவேன் அப்படின்னு பாண்டியன் மிரட்ட. ஐயையோ, என்னதான் சொல்றது செய்யறது அப்படின்னு கதிர் மலைச்சு போய் நிக்கிறாரு. விடியறதுக்குள்ள வந்து சேர்றா, இருக்க பிரச்சனை பத்தலன்னு நீ ஒரு பக்கம், வீட்டுக்கு வாடா, நான் உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்க. ஏய் என் அண்ணனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. அதையும் கேட்டுட்டு இருக்காரு கதிர். இலை, விடியறதுக்குள்ள நீயும் அவரும் வந்து சேருங்க அப்படின்னு பாண்டியன் கத்த. அப்படின்னு போனை எடுக்கிறாரு கதிர். பாண்டியனும் கையை கீழே தொங்க விட. ஏய், என்னமா பெரிய இவனாட்டம் பேசுன? என் அண்ணன் காணாம போனதுக்கும் உன் பையனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இப்ப தெரியுதா அப்படின்னு கத்துன்னு கத்த. என்னங்கிறாரு பாண்டியன். உன் பையன் தான் கடத்திட்டு போனான்னு அப்படின்னு சக்திவேல் கத்த. இங்க பாருங்க, கடத்திட்டு போனதா ஒன்னும் அவன் சொல்லலையே அப்படிங்கிறாரு சரவணன். டேய், அதை வேற அவன் தனியா சொல்லணுமா? எதுக்குடா கூட்டிட்டு போன எங்க பெரியப்பாவ அப்படின்னு குமரவேல் கத்த. ஏய் தூ, மனுஷங்களாடா நீங்கெல்லாம் அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. ஐயோ தம்பி, அதான் காலையில வர்றதா சொல்றாங்கல்ல, விடுங்களேன் அப்படின்னு வடிவு அழாத குறையா கத்த. அண்ணி, உங்களுக்கும் இதெல்லாம் தெரியுமா அண்ணி? இந்த கூட்டு சதியில உங்களுக்கும் பங்கு இருக்கா அண்ணி அப்படின்னு சக்திவேல் கத்த. இங்க பாருங்கன்னு வடிவு ஏதோ சொல்ல வர்றாங்க, சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சக்திவேல் கத்த. போதும், கொஞ்சம் சும்மா இருங்க, முதல்ல உங்க அண்ணன் வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு வடிவு கத்த. அப்படின்னு பாண்டியன் பக்கம் திரும்புறவரு, இங்க பார், காலையில எங்க அண்ணன் இங்க வந்து ஆகணும், எங்க அண்ணன் மட்டும் வரலன்னு வச்சுக்க, உங்க ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன்னு சக்திவேல் மிரட்ட. நமக்கே அவரை பார்க்க பயமா இருக்கு. ஆனா பாண்டியன் பயப்படாம எதிரில் நிக்கிறாரு. என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுக்கு 2 பேரும் சேர்ந்து போனாங்கன்னு
எனக்கு எதுவுமே தெரியாது. நானும் உன்னைய கணக்காக தான் நின்னுகிட்டு இருக்கிறேன். சத்தியமா கதிர் அவரை கூட்டிட்டு வந்துருவான், போதுமா அப்படின்னு பாண்டியன் கத்த. தொலைச்சிருவேன் பாத்துக்க, இல்லனா வரலன்னு வச்சுக்க ஒட்டு மொத்தமா உங்க எல்லாரையும் சேர்த்து இந்த வீட்டோட கொளுத்திடுவேன் அப்படின்னு சக்திவேல் மிரட்ட. கொளுத்துவ அப்படின்னு சரவணனும் செந்திலும் சண்டைக்கு முன்னாடி வர. ஏய் அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு போக, அடுத்தது என்ன, ஆளுக்கு அடிச்சுக்கிறது தான். எப்ப பார்த்தாலும் இந்த அடி அடிச்சுக்கிறீங்களே, ஆனா காயம் போடுறதும் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகுறதும் இல்ல, என்னடா அடிச்சுக்கிறீங்க, சின்ன பிள்ளை தனமா இருக்குது. உடனே பாண்டியன் உள்ளர் பூந்து எல்லாரையும் பிரிச்சு விடுறாரு. போயா போங்கடா இங்க இருந்து அப்படின்னு பிரிச்சு விட சக்திவேல் எகிர்னு எகிர வடிவும் முடிஞ்ச அளவுக்கு கத்தி பாக்குறாங்க. அவங்க அரை மணி நேரமா அதுக்கப்புறமும் சண்டை போட, அதுல இருந்து நமக்கு தெளிவா கேட்ட ஒரே வார்த்தை, என்னையா பெரிய யோகிய மாதிரி பேசுறன்றது மட்டும்தான். போது நிறுத்துங்க தம்பி அப்படின்னு வடிவு கத்த. டேய் கொஞ்ச நேரம் பேசாம இருங்கடா அப்படின்னு பசங்க 2 பேரையும் பின்னுக்கு தள்ளுறாரு பாண்டியன். இங்க பார், நெசமாவே யாரு என்னன்னு பார்க்க மாட்டேன், உங்க குடும்பத்துல ஒருத்தனையும் விட மாட்டேன் அப்படின்னு சக்திவேல் கையை நீட்டி மிரட்டிட்டு இருக்க. பயங்கர டென்ஷன் ஆகிற வடிவு. போதும் நிறுத்துங்க தம்பி நிறுத்துங்க. என் புருஷன் மேல எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு? அவர் தான் சொல்றாருல காலையில கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு. அது வரைக்கும் உங்களால கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? வாங்க, அவர் சொன்ன மாதிரி நாளைக்கு வரட்டும், வரலன்னா அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க நீங்க. டேய் கூட்டிட்டு வாடா, கூப்பிடுற அவரை கூப்பிடு அப்படின்னு குமரவேல் கையை பிடிச்சி இழுத்த சொல்றாங்க வடிவு. கூப்பிடு, வாங்க உள்ள அப்படின்னு வடிவு சொல்ல. வாங்கப்பா அப்படின்னு அப்பாவை அனுப்பி விட்டுட்டு முறைச்சிக்கிட்டே போறாரு குமரவேல். சும்மா விரல நீட்டி மிரட்டிக்கிட்டே அப்படின்னு பாண்டியன் சொல்ல. போயா போ, ஏதாவது உருப்படியான பொழப்பு இருந்தா பாரு போ அப்படின்னு சரவணனும் செந்திலும் மாத்தி திட்டிட்டு இருக்காங்க. போங்க உள்ள போங்க அப்படின்னு ஆடு மாடை விரட்டி கூட்டிட்டு போற மாதிரி வடிவு அதுங்க 2ஐயும் உள்ளர கூட்டிட்டு போறாங்க. பாண்டியன் அசந்து போய் நிக்க. அப்பா வாப்பா, அந்த ஆளை பத்தி தான் நமக்கு தெரியும் இல்லைங்கிறாரு சரவணன். இலை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, கொஞ்சம் திகிலோட தெரியலப்பாங்கிறாரு செந்தில். இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நாளைக்கு அவன் வரட்டும்டா, அப்ப இருக்குடா அவனுக்கு அப்படிங்கிற பாண்டியன் பயங்கர டயர்டோட வீட்டு பக்கமா திரும்புறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.